ஸ்டாட்டிக் மேக் அட்ரஸ் எப்படி அசைன் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ மேக் அட்ரஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மேக் அட்ரஸ் எப்படி அசைன் பண்றது இது எல்லாமே வந்துட்டு L2 ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது எல்லாமே வந்துட்டு இட் வில் பி தட் L2 ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ பாருங்க, நான் ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு லேப் வந்து செட்டப் பண்றேன். இவ்வளவு நேரம் நடத்தின தியரி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. ஒரு லேப்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து லேப் மாதிரி இது பண்றேன். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3560 சுவிட்ச் இருக்கான்னு பார்ப்போம். 3560 சுவிட்ச் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு 2960 சுவிட்சே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 3560 இருக்கு இருக்கு. நான் 2960 எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 2960 சுவிட்ச் எடுத்துக்கிட்டு நான் இதுல வந்துட்டு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா. அப்ப தெரியுதா ஸ்கிரீனை? இப்போ இந்த சுவிட்சை ஓபன் பண்ணியிருக்கேன். அதுல ஓபன் பண்ணனா சுவிட்ச் இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. ஜூம் அவுட் ஓகேங்களா. பண்ணிருக்கீங்க, ஜூம் இன் 2960 பண்ணுங்க. போட்டு ஜூம் இவ்வளவுதான் பண்ண முடியுது, அதுக்கு மேல பண்ண முடியல. இது வந்துட்டு இல்ல பாத்தீங்க இல்ல அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க, ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க, ஜூம் ஜூம் இன் இன் பண்ணுங்க. பண்ணியிருக்கேன். ஜூம் இன் பண்ணிருக்கு. இப்போ கொஞ்சம் இன்னும் பெருசா கொஞ்சம் பெருசா இருக்கு. தெரியுது. இல்ல, இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இவ்வளவு சின்னதா போயிருக்கு. இதான் உங்க இதுலயே பாத்துக்கோங்க, உங்க பேக்கெட் வைஸ்லயே ஓகே 2950 ஓகே எடுத்து ஓகே பாருங்க. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க எத்தனை பாருங்க, இதுல எத்தனை போர்ட் இருக்குன்னா 24 போர்ட் இருக்கு பாருங்க. மேல வந்து 12 போர்ட் இருக்கு, கீழே ஒரு 12 போர்ட் இருக்கு. ஓகே. ஓகேங்களா. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி தான் போகும். 23 24 அடிஷனலா வந்து அப்லிங்க் கொடுக்கறதுக்காக 2 போர்ட்ஸ், 2 சுவிட்ச் இடையில கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக 2 போர்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்க CLI போனீங்க அப்படின்னா இதுதான் சுவிட்சோட இது வந்துட்டு. ஸோ இதோட பூட்டிங் ப்ராசஸும் சேம் தான். ரவுட்டர் ஐஓஎஸோட பூட்டிங் ப்ராசஸ் எப்பவுமே சேம் தான். சுவிட்சா இருந்தாலும் ரவுட்டரா இருந்தாலும் ஐஓஎஸோட பூட்டிங் ப்ராசஸ் சேம் தான். ஓகேங்களா. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் இன்டர்நெட் மேக் அட்ரஸ், சுவிட்சோட காமன் மேக் அட்ரஸ் இதுதான். சுவிட்சோட காமன் மேக் அட்ரஸ் இதுதான். ஓகேங்களா. ஸோ இதுலயே போட்டிருப்பாங்க என்ன வெர்ஷனு, எத்தனை போர்ட்ஸ் இருக்கு. டோட்டலா 26 போர்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுலயும் அதே கமாண்ட் தான் நான் டைப் பண்றேன். ஐ வில் பி டைப்பிங் தட் எனேபிள் தான் EN போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ எனேபிள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா சுவிட்ச்ல இருக்க எல்லா இன்டர்ஃபேஸுமே காட்டும். பை டிஃபால்ட்டா எல்லா இன்டர்ஃபேஸுமே வந்துட்டு நாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன், இட் வில் பி அப் ஒன்லி தட். இப்போ ஏன் வந்துட்டு ஸ்டேட்டஸ் டவுன்ல இருக்குன்னா எந்த ஒரு டிவைஸுமே கனெக்ட் ஆகல. ஓகேங்களா. அதனாலதான் வந்து டவுன்ல காட்டுது. ஓகேங்களா. இப்போ சுவிட்சோட வெர்ஷன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதான் வெர்ஷன். என்ன வெர்ஷன் போட்டிருக்காங்க, they will be running on the 15.0.0 SC. ஓகேங்களா. ஓகே, செக்யூரிட்டி எடிஷனா இல்ல சாஃப்ட்வேர் எடிஷனான்னு தெரியல, செக்யூரிட்டி எடிஷனா தான் இருக்கும். ஸோ அதான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர், சுவிட்சோட கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர் வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க, 0xF2. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு எத்தனை ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போட்டிருக்கு, டோட்டலா 24 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு. 2 வந்துட்டு ஜிகாபைட். இது எல்லாமே பிசிக்கல் போர்ட்ஸ். அது போக 1 விர்ச்சுவல் வேன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, விர்ச்சுவல் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மேக் அட்ரஸ் பாக்குறதுக்கு உண்டான கமாண்ட் என்னன்ற சொல்றேன். ஷோ மேக் அட்ரஸ் டேபிள். இப்போதைக்கு மேக் டேபிள் இஸ் எம்டி. மேக் டேபிள் இஸ் எம்டி. ஓகே. ஓகேங்களா.
ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த சுவிட்சில் வந்துட்டு ஒரு பிசியை வந்து கனெக்ட் பண்றோம். ம் ஐ எம் கனெக்டட் ஆன் தட் பிசி. கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே இந்த போர்ட் அப் ஆயிரும். சேஞ்ச் ஸ்டேட் டு ம் அப். ஓகேங்களா? இன்னும் வந்து மேக் டேபிள் வந்துட்டு எம்டி தான். நம்ம ப்ரோக்ராம் பண்ணது. ஸோ இன்னும் அப் ஆகல போர்ட்டு. ம் மேக் டேபிள் இஸ் எம்டி. ஓகேங்களா? ஸோ ஐபி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட் மட்டும் அப் ஆயிருக்கு. அதில் மட்டும் தான் ஆமா நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அது ஓகே ஓகேங்களா? Mac table is still empty. There is no traffic is initiated on that PC. ஓகேங்களா? அதனால Mac table is empty. இப்போ வந்துட்டு பாருங்க. எங்க போயிடுச்சு? ஸோ வந்து லைன் வந்துட்டு அதுல காட்டிடும். இதுல தான் நம்ம பார்த்துக்கணும். இன்னும் Mac table is empty. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பிசியில் ப்ரோக்ராம். இப்போ பிசி தெரியுதா? ம் இப்போ நான் பிசியில் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா I have to set up that configuration IP 192.168.10.10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏதோ ஒரு ஐபி, ஏதோ ஒரு நெட்ஒர்க்ல கொடுத்துட்டு இது பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு சுவிட்ச் ஓப்பன் பண்ணலாம். இப்போவாது டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் ஐபி செட் பண்ணதுக்கு அப்புறமா டிராஃபிக் வரலாம். ஐபி செட் பண்ண உடனே டிராஃபிக் இஸ் இனிஷியேட்டட். ம் அங்க ஐபி செட் பண்ண உடனே இங்க டிராஃபிக் வர ஆரம்பிச்சு. ஓகே ஓகேங்களா? வந்த உடனே என்ன பண்ணணும், சுவிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும், அந்த மேக் அட்ரஸ் அதோட போர்ட் எந்த போர்ட் வழியா லிசன் பண்ணுச்சு. ஓகேங்களா? அந்த பிசியோட மேக் அட்ரஸ் தான் இது. அது எந்த போர்ட் வழியா லிசன் ஆச்சு அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த பிசியோட மேக்னு எப்படி தெரியும் அப்படின்றத நீங்க கேட்கலாம். அது வந்து நீங்க பிசியில போட்டு பார்த்துக்கலாம். பிசியில இருக்க கமாண்ட் ஃபார்ம்ல போட்டு பார்த்துக்கலாம். config/all get me தெரியல. சரி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்லயே பார்ப்போம். இதுலையும் பார்க்க முடியல. இதுதான் அந்த பிசியோட மேக். ஸோ நீங்க வந்துட்டு கெட் மேக்னு போட்டு பாத்தீங்கன்னாலே வந்துடும். ஓகேங்களா? விண்டோஸ் மிஷினா இருந்தா கெட் மேக் போட்டு பாத்தீங்கன்னாலே வந்துடும். ஓகே டிஸ்பிளே நெட்வொர்க் எதுவும் இல்ல. ஓகேங்களா? அதான் அந்த பிசியோட மேக் தான் இது வந்துட்டு. நீங்க கெட் மேக் போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் போர்ட்ல லேன் ஆயிருக்கிற மேக்கும் அதுவும் வந்துட்டு சேமா தெரியும். ஓகேங்களா? ஓகே ஓகே சுவிட்சை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு மேக்கை வந்து லேன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, அண்ட் கனெக்டிங் தட் அதர் மிஷின். ஓகே சரி, இப்போதைக்கு கனெக்ட் பண்ண. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா ஐபி செட் பண்றேன். 192.168.10.11
அடுத்த ஐபி கொடுத்துருக்கேன், 2 ஐபி கொடுத்துருக்கேன். மார்க். இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு so உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சிருக்காது. ஆமா. Show MAC address. Triple. பார்ப்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஐபி செட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பிசியில். ஓகே 11 கொடுத்துருக்கீங்க. 11 கொடுத்துருக்கேன். இப்போ சுவிட்சில் வந்துட்டு பார்க்குறேன். சுவிட்ச் வந்துட்டு இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது. கனெக்ஷன் இல்லாதனால. இப்போ வந்துட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ சுவிட்சில் பார்க்குறேன். அப் ஆயிடுச்சு. இப்போ MAC address. You have to wait it here. இல்லை ஒன்று தான் வந்திருக்கு. இருந்து எப்போ டிராஃபிக் வருதோ உடனே அப் ஆயிடும். ஓகே. அந்த மேக்கும் வந்துட்டு இங்கே லேன் ஆயிடும். நோட்ல. ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறது? ஒரு சுவிட்சில் வந்துட்டு ஒரு பிசியை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த போர்ட் அப்பாறது. ஓகே. அந்த டோபாலஜி கிரீன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆனா ஃபர்ஸ்ட் மேக் அந்த போர்ட்டை கனெக்ட் பண்ண உடனே அந்த போர்ட்ல இருந்து மேக் அட்ரஸை லேன் பண்ணும். அது வந்து லிசனிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அதை லேன் பண்ணும். லிசனிங், லேனிங், அதுக்கப்புறமேட்டு தான் அப்பா. அதனாலதான் வந்துட்டு லிசனிங் அண்ட் லேர்னிங்கே வந்துட்டு 20 செகண்ட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இட் வில் பி போர்ட் வில் பி அப் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும். டோட்டலா 30 செகண்ட்ஸ் ஆகும் சுவிட்சில் வந்துட்டு ஒரு போர்ட் அப்பாரு. ஸோ அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்பேனிங் ட்ரீல போய் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு see it. இது வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல வரணும். ஸ்பேனிங் ட்ரீ. இப்போ மேக் லேன் ஆயிடுச்சு. லேன் ஆகல. மேக் வந்து பிளஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ டிராஃபிக் எதுவுமே வரல. ஃபர்ஸ்ட் உள்ளது போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் உள்ளதும் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டீப்பர் வந்துட்டு எதுவும் தெரியல. இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ அந்த பிசியை நான் ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிசியை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு I have to initiate the traffic 192 168 11 அப்படின்னு பண்றோம். இது போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இங்க டிராபிக் வர ஆரம்பிச்சிடும். வந்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு MAC address will be landed. Both the MAC address will be landed. So இதான் வந்துட்டு ஃபார்வர்டிங் மெக்கானிசம். அட்ரஸ் லேர்னிங் அண்ட் ஃபார்வர்டிங் மெக்கானிசம். ஓகேங்களா? டெஸ்டினேஷன் வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். அப்போ வந்துட்டு டெஸ்டினேஷன் MAC address is also இருக்கு. ஏன்னா ரீப்ளே வரும்போது டெஸ்டினேஷன் MAC address is அந்த டைம்ல வந்துட்டு அந்த MAC சேர்த்து அப்டேட் பண்ணும். ஸோ ஃபார்வர்டிங் அண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ஐ ஹாவ் டு கனெக்ட் அதர் பீஸ். இன்னொரு சுவிட்ச் கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு சுவிட்ச் அடிக்கிறேன். இன்னொரு சுவிட்ச்ல இந்த பிசியை கனெக்ட் பண்ணேன். இப்போ இந்த சுவிட்சுக்கும் இந்த சுவிட்சுக்கும் இடையில வந்துட்டு ஒரு லிங்க் போடும். ஓகேங்களா? ஸோ ஒரு லிங்க் போட்டாச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த பிசில இருக்கு, இது வந்து இந்த பிசில இருக்கு, இந்த சுவிட்ச்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சுவிட்ச் 1ல போய் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா போர்ட்டுமே அப்பா இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இங்க இருந்து என்ன சொல்லுது பாருங்க, FA0/2 இஸ் லேர்னிங் ஸ்டேட்ல வந்துட்டு இருக்கு.
ஃபர்ஸ்ட் லிசனிங்ல இருந்திருக்கும், LIS இருந்திருக்கும், அப்ப லேண்டிங் ஸ்டேட் 30 செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னா அந்த போர்ட்ல தான் இன்னொரு சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சுவிட்சில் இருந்து டிராஃபிக் இதாகும். ஸோ நம்ம இதாயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதாகும். ஷோ மேக் அட்ரஸ் ஷோ ஸ்பேனிங் ட்ரீ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதாகுது. ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே ப்ளஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ப்ளஸ் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேனிங் ட்ரீ போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார்வர்டிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நான் மறுபடியும் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா PC2ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ஐ ஹாவ் டு டூ இட் தட் மறுபடியும் வந்து பிங் பண்ண போறேன் 192 192.168 10.10 இதான் PC2. இது வந்து நான் பிங் பண்றேன். பிங் ஆக ஆரம்பிச்ச உடனே இந்த மேக் சுவிட்ச்ல போய் பாத்தீங்க அப்படின்னா மேக் டேபிள் அப்டேட் ஆகும். ஏன் வந்துட்டு FA0/2ல 2 மேக் காட்டுது? FA0/1ல PC1 கனெக்ட் ஆயிருக்கு, FA0/2ல சுவிட்சும் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த சுவிட்சு கீழே வந்துட்டு ஒரு PCயும் இருக்கு. அதனாலதான் அந்த சுவிட்சோட மேக் அட்ரஸும் சேர்ந்து வரும், பிளஸ் அந்த PCயோட மேக் அட்ரஸும் சேர்ந்து வரும். அதனாலதான் வந்துட்டு 2 மேக் காட்டுது ஒரே போர்ட்ல. புரியுதா? ஒண்ணும் கிடையாது. இப்போ FA0/1ல ஒரு PC கனெக்ட் ஆயிருக்கு, அதனால வந்துட்டு ஒரு மேக். இப்போ இந்த FA0/2 வந்துட்டு ஒரு சுவிட்சோட கனெக்ட் ஆயிருக்கு. சுவிட்சோட மேக் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு, அதுக்கப்புறமேட்டு தான் அந்த PCயோட மேக் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இங்க லேன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்ற ப்ரோட்டோக்காலை நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். என்னால ஸ்டாப் பண்ண முடியல. ஸ்டாப் பண்ண முடியல ஸ்பேனிங் ட்ரீய. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த 2 PC கடையில ஒரு லிங்க் தானே கொடுத்துருக்கேன். இப்போ 2வது லிங்க் ஒன்று கொடுக்குறேன். இப்போ லூப் அவாய்டன்ஸ் எப்படி ஆகுதுன்னு பாரு. இப்போ 2 லிங்க் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த PCல வந்துட்டு இட் வில் பி கேரிங் தட் எலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ 3வது போர்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ 2 போர்ட் வந்து அப்ல இருக்கு. 3வது போர்ட்டும் அப் ஆயிடுச்சு, ஃபார்வர்டிங் ஸ்டேட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இது லூப்பிங் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்துட்டு PC0ல வந்து நான் இனிஷியேட் பண்ணும்போது அது சுவிட்ச் வரும், அது 2 போர்ட் வழியாகவும் டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகும். 2 போர்ட் வழியாகவும் டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு 2 போர்ட் வழியா சுவிட்ச்ல வந்துட்டு ரிசீவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த போர்ட் வழியாகவும் டிராஃபிக் வந்து இந்த சுவிட்சுக்கு ரிசீவ் ஆகும், இந்த போர்ட் வழியாகவும் ஒன்னு வந்து டூப்ளிகேட் ஃப்ரேம் வந்து வர ஆரம்பிக்கும். PCக்கு வந்து டூப்ளிகேட் ஃப்ரேம் வர ஆரம்பிக்கும். இன்னொன்னு வந்துட்டு இந்த போர்ட்ல இருக்கிறது இந்த போர்ட் வழியா இங்க மேல போக ஆரம்பிக்கும். அப்புறம் அங்க இருந்து இப்படி கீழே வந்துட்டே இருக்கு, மாத்தி லூப் ஆயிட்டே இருக்கு. அதையும் ஸ்டாப் பண்ணும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி கேரிங் தட் எலெக்ஷன் ப்ராசஸ் டு பி பிளாக் தட் ஆல்டர்னேட் போர்ட். ஓகேங்களா? இப்போ ஏன் ஆல்டர்னேட் போர்ட்டை வந்துட்டு பிளாக் பண்ணல? ஏன்னா இந்த ஆல்டர்னேட் போர்ட் பிளாக் பண்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கேரிங் தட் எலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இட் வில் பி த ரூட் சுவிட்ச் எலெக்ஷன். இந்த 2 சுவிட்ச் கடையில வந்து யார் ரூட் சுவிட்ச் அப்படின்ற எலெக்ஷன் ப்ராசஸ் அது எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ப்ரையாரிட்டி பிளஸ் மேக் அட்ரஸ், பேஸ் இத்தனன் மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி என்ன நடக்கும். ஸோ லோயஸ்ட் சுவிட்ச் ப்ரையாரிட்டியான்னு பார்க்கும். ப்ரையாரிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 சுவிட்சுக்குமே வந்துட்டு ஒன்னு போல இருக்கும். இப்போ வந்து 2 சுவிட்சையும் நான் காட்டுறேன்.
ஓகேங்களா? இப்போ இன்னொரு சுவிட்ச் இருக்கு. இப்போ இந்த சுவிட்ச்லயும் பாக்குறேன். இந்த சுவிட்ச்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மேக் அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, உங்களுக்கு பேஸ் ஈத்தர்நெட் மேக் அட்ரஸ் தெரியணும் அப்படின்னா இங்க போயிட்டோம். பேஸ் ஈத்தர்நெட் மேக் அட்ரஸ் வந்து ஷோ வெர்ஷன்லயே தெரிய ஆரம்பிக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 9A 00607082 சாரி A9 வந்திருக்கா. இப்ப இந்த சுவிட்சை பாருங்க. இப்ப இந்த சுவிட்சுக்கும் பாருங்க, ஷோ வெர்ஷன் போட்டு பாக்குறேன். இது வந்து சுவிட்ச் 0. இப்போ இதோட மேக் அட்ரஸ் பாருங்க. இதோட மேக் அட்ரஸ் பாருங்க. எது வந்து சின்னதா இருக்கு? இங்க வந்துட்டு 0001 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்துட்டு பாருங்க 0060 ஆரம்பிச்சு. இதுல எது லோயஸ்ட்? 0001 தான் லோயஸ்ட். 01 இதுதான் லோயஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்ச் பாக்குறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுவிட்சோட ப்ரையாரிட்டி வேல்யூ. பை டிஃபால்ட்டா சிஸ்கோ சுவிட்சோட ப்ரையாரிட்டி வேல்யூ என்ன அப்படின்னா 32768 அப்படின்றதான் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? ஆனா ஸ்பேனிங் ட்ரீ பெர் வீலான் ஸ்பேனிங் ட்ரீல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீலானும் சேர்த்து தான் ஆட் ஆகும். வீலானும் சேர்த்து தான் ஆட் ஆகும். வீலான் ஐடி வந்துட்டு இப்போ 1 32768 பிளஸ் 1 வந்துட்டு 32769 மாறிடும். ஓகேங்களா? அப்படின்னா ரெண்டு சுவிட்சுக்குமே வந்து ப்ரையாரிட்டி வந்துட்டு ஒரே ப்ரையாரிட்டி தான் இருக்கும். ஏன்னா வீலான் இஸ் 1. ஓகேங்களா? வீலான் வந்துட்டு 1. ஓகேங்களா? ப்ரையாரிட்டி சேம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு தட் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? தட் கண்டிஷன் இஸ் லோயஸ்ட். இதுல வந்து கண்டுபிடிக்க முடியல, ரெண்டுமே சேமா இருக்கு. அதனால அடுத்த கண்டிஷன் போடும். அடுத்த ரெண்டு கண்டிஷன் என்னன்னா பேஸ் ஈத்தர்நெட் மேக் அட்ரஸ் ஷுட் பி லோயஸ்ட். ஓகேங்களா? அப்படின்ற போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஹையஸ்டா இருக்கு, இதுக்கு வந்து லோயஸ்டா இருக்கு. அப்படின்னா வந்துட்டு இவர் தான் ரூட் சுவிட்ச். சுவிட்ச் 0 இஸ் தான் ரூட் சுவிட்ச். ஓகேங்களா? அங்க வந்துட்டு தெளிவா போட்டிருப்பாங்க. இதுல ஸ்பேனிங் ட்ரீ போட்டு பாத்தீங்க அப்படின்னா திஸ் பிரிட்ஜ் இஸ் த ரூட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல ஸ்பேனிங் ட்ரீ போட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல அப்படி வராது. ஓகேங்களா? இப்போ ரூட் ஐடினா ரூட் பிரிட்ஜோட ப்ரையாரிட்டி பிளஸ் மேக் அட்ரஸ். அதுதான் இங்கேயும் காட்டும். ரூட் ஐடி அப்படின்னா ரூட் சுவிட்சோட ப்ரையாரிட்டி பிளஸ் மேக். ஓகேங்களா? சோ பிரிட்ஜ் ஐடி வந்துட்டு இப்போ ரூட் சுவிட்சுக்கு பிரிட்ஜ் ஐடி வந்துட்டு அதே சுவிட்ச் தான், அதே சுவிட்சோட சேம் சுவிட்சோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஐடி வந்துட்டு சேம் சுவிட்ச் தானே. சேம் சுவிட்ச்னா என்ன? இந்த சுவிட்சோட மேக் அட்ரஸ் வேற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இதை வச்சுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதுதான் நான் ரூட் சுவிட்ச். இந்த சுவிட்ச் தான் வந்துட்டு சுவிட்ச் 1 தான் வந்துட்டு நான் ரூட் சுவிட்ச். இப்போ நான் ரூட் சுவிட்ச்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி கேரிங் தட் பிளாக்கிங் ஸ்டேட் கொண்டு போகும். ஃபார்வர்டிங் ஸ்டேட்டா இல்ல பிளாக்கிங் ஸ்டேட்டா, எந்த போர்ட்டை வந்துட்டு ரூட் போர்ட்டா ஆக்கணும், விச் போர்ட் இஸ் த ரூட் போர்ட் ஆக்கணும் அப்படின்ற எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுவிட்ச் ப்ரையாரிட்டியை பார்க்கும். சுவிட்ச் ப்ரையாரிட்டி பார்க்கும். சுவிட்ச் ப்ரையாரிட்டி வந்துட்டு எப்பவுமே சேமா தான். ஓகேங்களா? சோ அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈத்தர்நெட் காஸ்ட் வந்துட்டு பார்க்கும். ஈத்தர்நெட் காஸ்டும் சேம். ஓகேங்களா? சோ ஈத்தர்நெட் காஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா இருக்கு அப்படின்னா காஸ்ட் வந்து 19. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா இருந்தா காஸ்ட் வந்துட்டு 19. அதனால வந்துட்டு எல்லா ஈத்தர்நெட் எல்லாமே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா இருக்கனால காஸ்ட் வந்துட்டு 19 இருக்கு. அதனால அதையும் நம்ம இது பண்ண முடியாது. அடுத்ததா என்ன பண்ணோம் அப்படின்னா போர்ட் ப்ரையாரிட்டி பார்க்கும். போர்ட் ப்ரையாரிட்டி பை டிஃபால்ட்டா 128 தான் எல்லா போர்ட்டுக்குமே. அதுவும் வந்து சேமா இருக்கு. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா போர்ட் நம்பர். லோயஸ்ட் போர்ட் நம்பர் இஸ் த வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு போர்ட்டு கடையில தான் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ரூட் போர்ட் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இதுல யார் வந்து லோயஸ்ட் வச்சிருக்கா? FA0/0 இஸ் த லோயஸ்ட் போர்ட் நம்பர் 2. இவர் தான் ரூட் போர்ட் ஆவாரு, இவர் வந்து ஆல்டர்னேட் போர்ட் ஆயிரு. அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரூட் சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா எல்லா போர்ட்டுமே ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஆனா
இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ரூட் சுவிட்ச்ல வந்துட்டு ஒரு போர்ட் மட்டும்தான் அப்ல இருக்கு. அப்படின்னா ஒரு போர்ட் வழியா தான் டிராபிக் போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது நமக்கு லூப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரெண்டு சுவிட்சுக்கு இடையில ரெண்டு லிங்க் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லூப் ஆக ஆரம்பிக்கும். அந்த லூப்பை ஸ்டாப் பண்றதுக்காக அந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். இந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ல வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரூட் சுவிட்ச் எலெக்ஷன். அதை வந்துட்டு சுவிட்சோட ப்ரையாரிட்டி பிளஸ் சுவிட்சோட மேக் அட்ரஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். சுவிட்சோட ப்ரையாரிட்டி பிளஸ் மேக் அட்ரஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு ப்ரையாரிட்டி வந்துட்டு சேமா இருந்ததுனால அந்த கண்டிஷன் வந்துட்டு நம்ம எடுக்க முடியாது. அதனால அடுத்த கண்டிஷன் போனோம். லோயஸ்ட் மேக் அட்ரஸ் யார் வச்சிருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு சுவிட்ச்ல வந்துட்டு பார்க்கலாம். சுவிட்ச் 0 இஸ் த லோயஸ்ட் மேக் அட்ரஸ். அவர் தான் வந்துட்டு ரூட் சுவிட்ச். அதர் சுவிட்ச் வந்துட்டு நான் ரூட் சுவிட்ச். இப்ப நான் ரூட் சுவிட்ச்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்துட்டு ரூட் போர்ட் எலெக்ஷன். எந்த போர்ட்டை வந்துட்டு அப் பண்ணணும், ரெண்டு போர்ட் கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, ரெண்டு போர்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் லிங்க்ஸை வந்துட்டு. ஒரு சுவிட்ச்ல ரெண்டு போர்ட் வந்துட்டு கனெக்ட் பண்ணிருக்கோம். ரெண்டு சுவிட்ச் இடையில ரெண்டு லிங்க்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு லிங்க்ஸும் வந்துட்டு சுவிட்ச்ல ரெண்டு போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதுல ஒரு போர்ட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அப் பண்ணணும், ஒரு போர்ட்டை டவுன் பண்ணி வைக்கணும். எதுக்காக அப்படின்னா லூப் அவாய்டன்ஸ்க்காக. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ரூட் போர்ட் எலெக்ஷன் நடக்கிறோம். ரூட் போர்ட் எலெக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட் வில் பி செக்கிங் தட் ஈத்தர்நெட்டோட காஸ்ட் வந்து பார்ப்போம். லோயஸ்ட் ஈத்தர்நெட் காஸ்ட் இஸ் கம்மிங் டு த பிக்சர். லோயஸ்ட் ஈத்தர்நெட் காஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா இருக்கு. அதோட காஸ்ட் வந்து 19 தான். அதனால அந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ லோயஸ்ட் பிரிட்ஜ் ஐடி வந்துட்டு லோயஸ்ட் சென்டர் பிரிட்ஜ் ஐடி இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து செகண்ட் கண்டிஷன் செக் பண்றோம். செகண்ட் லோயஸ்ட் பிரிட்ஜ் ஐடி அப்படின்னா இது வந்துட்டு ஒரே ஒரு சுவிட்ச் தான். ரெண்டு மூணு சுவிட்ச் இருந்துச்சுன்னா கூட நம்ம பார்க்கலாம். இங்க வந்துட்டு ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கு. அப்படின்னா வந்துட்டு லோயஸ்ட் பிரிட்ஜ் ஐடினா இது ரெண்டும் சேர்ந்து தான். பிரிட்ஜ் ஐடினா ப்ரையாரிட்டி பிளஸ் மேக் அட்ரஸ். ப்ரையாரிட்டி பிளஸ் மேக் அட்ரஸ். அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு இந்த கண்டிஷன் கால் பண்ணி. அதனால அடுத்து வந்துட்டு போர்ட் ப்ரையாரிட்டி பார்க்குது. போர்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டுக்குமே ப்ரையாரிட்டி வந்துட்டு 128 தான் சிஸ்கோ சுவிட்சை பொறுத்த வரைக்கும். அதனால வந்துட்டு அந்த கண்டிஷனையும் எடுத்துக்கிற முடியாது. எல்லாமே ஈக்குவலா வந்துருச்சு. அடுத்ததா வந்துட்டு என்னன்னா லோயஸ்ட் போர்ட் நம்பர் யார் வச்சிருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு போர்ட்டு கடையில யார் வந்து ரொம்ப லோயஸ்ட் வச்சிருக்கா? 2 இஸ் த லோயஸ்ட், 3 இஸ் த ஹையஸ்ட். அப்படின்னா 2 இஸ் த ரூட் போர்ட்டு, மற்றது எல்லாமே ஆல்டர்னேட் போர்ட்டா மாறிடுச்சு. இப்படிதான் ஸ்பேனிங் ட்ரீ வந்துட்டு பிளாக்கிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு. இதுக்காக ரிடண்டன்சி போயிடுச்சுன்னா கிடையாது. இப்ப வந்துட்டு இந்த ரூட் போர்ட் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த போர்ட்டை அப் பண்ணிடும். ஆல்டர்னேட் போர்ட்டை வந்துட்டு என்ன பண்ணும், பிளாக்கிங் ஸ்டேட்ல வந்துட்டு ஃபார்வர்டிங் ஸ்டேட்டுக்கு மாற்றும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிடும். அந்த ப்ரோட்டோகாலே பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு இங்க ஓகேங்களா? இப்ப வந்துட்டு பாருங்களேன். இப்ப வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் FA0/2 வந்துட்டு டவுன் பண்ணிடுறேன். டவுன் பண்ண உடனே இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டவுன் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா போர்ட் 3 வந்துட்டு இதுக்கு முன்னாடி பிளாக்கிங்ல இருந்தது வந்துட்டு லிசனிங் மாறி இருக்கு. அது ஒரு 30 செகண்ட்ஸ்ல அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு லிசனிங் அண்ட் பிளானிங் கம்ப்ளீட் பண்ணி ஃபார்வர்டிங் ஸ்டேட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளாக்கிங் ஸ்டேட்டு, செகண்ட் வந்து லிசனிங் ஸ்டேட்டு, தேர்ட் வந்துட்டு லேர்னிங் ஸ்டேட்டு, ஃபோர்த் வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்டேட். ஓகேங்களா? டிசேபிள், லிசனிங், லேர்னிங், ஃபார்வர்டிங். ஸோ ஃபார்வர்டிங் பண்ண முடியல, அது வந்துட்டு ஆல்டர்னேட் ப்ரோட்டா போகணும் அப்படின்னா பிளாக்கிங் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்வர்டிங் ஸ்டேட். இப்போ ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கனால இது மட்டும் தான் இது. ஸோ ஃபைனலா வந்துட்டு அந்த போர்ட்டே திரும்பி வந்துருச்சு அப்படின்னா, அந்த போர்ட் மறுபடியும் அப் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதே எலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அப்படின்னா வந்துட்டு ஏன்னா கரெக்டான ஆள் வந்துட்டாரு அப்படின்னா வந்துட்டு அந்த ஆல்டர்னேட் வந்துட்டு மறுபடியும் ஆல்டர்னேட்டா மாறிடும். ஏற்கனவே இந்த ஆல்டர்னேட்டா மாறிடும். இப்போ புதுசா வந்தவர் அவர் தான் எலெக்ஷன்ல வின் பண்ணவர், அவர் மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்னா அவர் வந்துட்டு ரூட் போர்ட்டா மாறிடும். அப்படிங்கும்போது இப்படிதான் வந்துட்டு we have to stop the loop avoidance in switches.
புரியுதா? நீங்க ஒன்றும் புரியுது. கவலைப்பட வேணாம். இது வந்துட்டு ஒரு இந்த ஐசிஎன்டி ஒன் பார்ட் ஒன்ல வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப இதாக தான் கம்மியாக தான் போகும். இந்த பார்ட் டூ எடுக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்படி தான் வந்துட்டு வி ஹாவ் டு டூ தட் லிசனிங் அண்ட் லேர்னிங். ஸோ அட்ரஸ் லேர்னிங் எப்படி பண்ணிச்சுன்னு பார்த்தோம். ஃபார்வர்ட் அண்ட் ஃபில்டர் டிஸ்டன்ஸ் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். அடுத்து லூப் அவாய்டன்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு. ஸோ கவர் இட் ஆல்மோஸ்ட் தான் அந்த இதில் வந்துட்டு நம்ம ஸோ மேக் அட்ரஸ் எப்படி லேர்ன் பண்ணுறது, மேக் டேபிள் எப்படி பார்க்கறது, ஸ்பேனிங் ட்ரீ எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா?